ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜியுமே நடித்து வெளியான படம் தான் வந்து கருப்பு. இந்த படத்தை பற்றி அப்டேட்டே கொடுக்காத வச்சிருந்தாங்க. மே 14 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டாக. ஆனால் மே 14 ரிலீஸ் ஆகலை. ஏன்னா மே 15 தான் ரிலீஸ் பண்ணாங்க. மே 14 அன்னைக்கு ஏன் ரிலீஸ் ஆகலன்னு கேட்டிங்கன்னாக்கா, சின்ன ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்னால ரிலீஸ் ஆகலை. இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். நம்மளுமே படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டேலே சொல்லியிருந்தோம் 300 கோடி கிட்ட படம் கண்டிப்பாக கலெக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளுமே ரிவ்யூமே போட்டிருந்தோம். 2 நாளைக்கு முன்னே கூட வந்து வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக 300 கோடி வந்துடும் போல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஆனா சொல்லி வாயை திறக்கல, அதுக்குள்ள சாயந்தரமே போஸ்டர் விட்டாங்க. 300 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரோட வந்து விட்டுருந்தாங்க. இன்னுமே இந்த படம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு தியேட்டர்ஸ் எல்லாருமே. சூர்யா அவர்கள் ஸ்ட்ரைட்டா 200 கொடுக்காத 300 கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால வேற லெவலில் அவரோட மார்க்கெட்ல எகிற போகுது. என்னோட கெஸ் படி லைஃப் டைமா ஒரு 320 330 கோடி வரும் அப்படின்ற பேர் தான் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறேன்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி, அந்த கலெக்ஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி வேற லெவலில் ஓடி இருந்தாலுமே சில பேர் வந்து ஓடிடியில் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருப்பீங்க. ஆனா என்னோட கருத்து என்னன்னா, கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர் வாட்சபிள் வேற லெவலில் இருக்கும் அப்படின்றத தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. அந்த படம் போடக்குள்ளே ஸ்டார்டிங்ல காட்டிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு போஸ்டர்லுமே காட்டாத இருக்கிறது ஏன்றது நமக்கு இன்னும் தெரிய வரல. இப்ப படம் வந்து வேற லெவலில் ஹிட் ஆனதுனால திரும்பி ஓடிடி கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அமேசான் பிரைம் கிட்டே கூட காசு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அது ஒத்து வரலன்னா வேற ஏதாவது ஒரு ஓடிடி கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாத படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 4 வாரம் கழிச்சு ஓடிடி அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அது 6 வாரம் அல்லது 8 வாரமா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்ஸ் வந்திருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஓவர்சீஸ் ஓடிடில எக்ஸ்க்ளூசிவா பிரீமியர் பண்ணுவாங்க. ஆனா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா வந்து அதை பண்றதே கிடையாது. பட் இப்போ வந்து ஜூன் 12ஆம் தேதி இந்த படம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேர் சொல்றாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை பத்தின கன்ஃபார்மான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வீடியோக்கு லைக் பண்றேங்க. கண்டிப்பா அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.